ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஜினியர் டிசைன்ஸ் தமிழ். ஸோ டுடே நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேட்ச் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேட்ச் அப்படின்றது எப்படி யூஸ் ஆகும், இது வந்து எதுக்கு நம்ம வந்து இந்த கமெண்டை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஹேட்ச் அப்படின்னா என்னன்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேக் இருக்குது, அதாவது வெட்டாமல் முழு கேக்காக ஒரு கேக் இருக்குது. அந்த கேக்கில் நம்ம ஒரு பீஸை மட்டும் வெட்டுறோம் அப்படின்னா அந்த வெட்டி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து நமக்கு அந்த ரவுண்டாக இருக்குது அந்த கேக்கில் எப்படி இருக்கும், ஒரு வி ஷேப்பில் ஒரு கட் ஆகி இருக்குமா. ஸோ அந்த இடம் கட் ஆகி இருக்குது அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸை நம்ம காமிக்கிறதுக்கு தான் இந்த ஹேட்சை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஹேட்சுக்கு வந்து நான் இப்போ ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிள் வந்து ஒரு ஒரு ராடுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு ராடு லென்த்தாக ஒரு ராடு போயிட்டுருக்கு. அதாவது இப்போ ராடை வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா இப்படி இருக்கும், ஸோ இப்படி சைட்லேருந்து பார்த்தா இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்குமா. ஸோ இது வந்து ஒரு ராடு. இப்போ வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இப்படி இருக்குது, அதை வந்து நம்ம வந்து சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி லென்த்தாக அப்படி இருக்குமா ராடு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சென்டராக நான் அப்படி ஒரு கட் பண்ணுறேன். இப்படி சென்டராக வந்து ஒரு கட் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ சென்டராக கட் எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ நான் வந்து இதை கட் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ வந்து இப்படி கட் எடுத்துட்டேன். இப்படி கட் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு கட் ஆகியிருக்கு இல்லையா. ஸோ அந்த இடம் வந்து எனக்கு இந்த இடம், இதை நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட் தான் ஹேட்ச். ஓகேவா? ஸோ இந்த ஹேட்சோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஹெச் என்டர். ஸோ ஹெச் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே இங்கே ஃபஸ்ட்டு வந்து பிக் பாயிண்ட் அப்படின்னு பவுண்டரிஸில் காமிக்குதா, பவுண்டரிஸில் ஃபஸ்ட்டு பிக் பாயிண்ட்னு காமிக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு க்ளோஸ்டு பவுண்டரியோ அந்த பவுண்டரிக்குள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஹேட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த பவுண்டரிக்குள்ளே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு கிளிக் பண்ணும் பொழுது அந்த ஹேட்ச் வந்து இதுக்கு அப்ளை ஆயிரும். அல்லது இதில் ரெண்டாவது செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ செலக்ட் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு க்ளோஸ்டு பவுண்டரியை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஹேட்ச் வந்து ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ செலக்ட் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணுறது, ஹேட்ச் வந்து அதுக்கப்புறம் வந்து பிக் பாயிண்ட் அப்படின்னா உள்ளே வந்து க்ளோஸ்டு பவுண்டரிக்குள்ளே கொண்டு வந்து ஒரு கிளிக் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த ஹேட்சை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாலாவது ரிமூவ் இருக்குல்ல. ஸோ ரிமூவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஹேட்சை செலக்ட் பண்ணிட்டேன், அதாவது அந்த பவுண்டரியை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஹேட்ச் வந்து எனக்கு ரிமூவ் ஆகிரும். ஓகேவா? ஸோ இந்த பவுண்டரிஸ் அப்படின்றதுல ஒரு 3 மெத்தட் நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ நான் வந்து இப்போ ஹேட்சை மாற்றணும். இப்போ வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி ஒரு ஹேட்ச் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் எனக்கு ஹேட்ச் மாற்றணும் அப்படின்னா இதில் இந்த ஆரோ மார்க் இருக்குது இல்லையா. ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் சாலிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சாலிட் அப்படின்னா எந்த ஒரு ஹேட்சுமே இல்லாமல் ஒரு சாலிடாக ஒரு கலரை ஃபில் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கக்கூடியதான் அந்த சாலிட் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து ANSI 31 அப்படின்றது வந்து அது ஒரு ஹேட்ச். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஜென்ரலாக வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டபுள் லைனாக இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாட் லைன் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹேட்ச் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எந்தெந்த ஹேட்சோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள், இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் என்னென்ன ஹேட்ச் மாதிரி இருக்குது, எப்படி எப்படி டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஹேட்சோட கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து இதில் உள்ள செட்டிங்ஸ் பார்ப்போம். ஓகே. ஸோ அடுத்து வந்து இதில் ஃபஸ்ட்டாக வந்து பேட்டர்ன் அப்படின்னு இருக்கா. ஸோ பேட்டர்ன் என்னென்னா இதுதான் அந்த பேட்டர்ன். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஒரு ஷேப் வந்து கண்டினியூஸாக நிறையா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதான் வந்து பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரெண்டாவது வந்து கலரு. ஸோ கலர் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அந்த பேட்டர்னுக்கு உள்ள கலர் மட்டும் மாறும். ஓகேவா? ரெண்டாவது உள்ள கலரு அந்த பேட்டர்னுக்குள்ள கலர். மூணாவது அந்த இடத்துல வந்து நன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. ஸோ இது என்னென்னா பேக்ரவுண்டு கலர். அந்த பேட்டர்னை தவிர்த்துட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஏதாவது கலர் போட்டு ரெஃபரன்ஸ் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காமிச்சிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஹேட்ச் டிரான்ஸ்பரன்சி. ஹேட்ச் டிரான்ஸ்பரன்சினா நமக்கு வந்து டிரான்ஸ்பரன்சினா நார்மலாகவே தெரியும். இதில் ஹேட்ச் டிரான்ஸ்பரன்சினா ஹேட்சை வந்து டிம் பண்ணுறது பிரைட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி உள்ள கிளாஸில் பார்த்த மாதிரியே தான். ஓகே. அடுத்தது வந்து ஆங்கிள்னு இருக்கா. ஸோ ஆங்கிள்னால் அது அப்படியே ரொட்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்கேல் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ ஸ்கேல் அப்படின்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறது இல்லைனா சின்ன பண்ணுறது, இந்த மாதிரி பெருசாகுதா. ஸோ நார்மலாக நம்ம ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதில் யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இது ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 10 அப்படின்னு கொடுத்துட்டேன், இல்லை நான் வந்து ஒரு 15ன்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி தெரியுதா, ஹேட்ச் வந்து ஃபில் ஆகியிருக்கும் ஆனால் நமக்கு வந்து தெரியாது அது. ஓகேவா? சில டைம் வந்து நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளேல வந்து 1 அப்படின்ற ஸ்கேல் தான் இருக்கும், ஆனால் வந்து ஹேட்ச் நமக்கு எப்படி இருக்குன்னா தெரியாது. அதாவது இப்படி ரிமூவ் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, இப்படி ரிமூவ் பண்ண மாதிரி ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். அப்போக்கே நமக்கு ஹேட்ச் விழுவலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கே போய்ட்டு ஸ்கேல் ரேஷியோ மாற்றி பார்க்கணும். ஓகேவா? ஸ்கேல் வந்து இப்போ 1லேருந்து நமக்கு தெரியலை அப்படின்னா அதை வந்து 0 பாயிண்ட் அந்த மாதிரி பாயிண்ட் சம்திங்கில் நீங்கள் வந்து போட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹேட்ச் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஓகே.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஹேட்சை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா? ஸோ இதே அசோசியேட்டிவ் அப்படின்ற இந்த பட்டன் இருக்கா, ஸோ இது வந்து நம்ம இதில் பார்த்துருப்போம் அப்படின்னா அரே ஆப்ஷனில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். ஸோ அசோசியேட்டிவ் ஆனில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹேட்சை டபுள் கிளிக் பண்ணும்போது இதை ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். இதே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மாதிரி பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஹேட்ச் அப்படின்ற கமாண்டில் 2025 வெர்ஷனில் வந்து ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்னா, இப்போது 2024 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த ரெக்டாங்கிளை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு கார்னரை மட்டும் நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இது க்ளோஸ்டு பவுண்ட்ரியாக இல்லை. நம்ம ஹேட்சை பொறுத்தவரை என்ன சொல்லியிருப்போம், ஒரு க்ளோஸ்டு பவுண்ட்ரிக்குள்ளே வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹேட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும் அப்படின்னு சொன்னோமா. ஸோ ஹேட்ச் வந்து நம்ம எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பிக் பாயிண்ட் கொடுக்குறேன். எனக்கு வந்து என்ன ஆகுது, எனக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு பவுண்ட்ரி இல்லாதனால எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல ஹேட்ச் வந்து ஃபில் ஆகலை. இப்போ நான் வந்து ஹேட்ச் சென்டரில் கொடுக்கும்போது இந்த பிக் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகலை இல்லையா. ஸோ ஏன்னா அதுக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு பவுண்ட்ரி இல்லை. இது வந்து 2024 வந்து க்ளோஸ்டு பவுண்ட்ரி இல்லை அப்படின்னா ஹேட்ச் வந்து ஃபில் ஆகாது. அதாவது 2025 மட்டும்தான் இந்த ஹேட்ச் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது இந்த க்ளோஸ்டு பவுண்ட்ரிலாம் உங்களுக்கு தேவையே இல்லை. எந்த ஒரு க்ளோஸ்டு பவுண்ட்ரியுமே தேவையில்லை. ஸோ இல்லாமலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேட்சை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணியே நீங்கள் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இந்த மேலே கமெண்ட் பாரில் வந்து ஹேட்ச் கமெண்ட்குள்ளே போனோடனே ட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ட்ரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம பார்த்தது தான், பிக் இன்டர்னல் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தது தான். ஓகேவா? ஸோ ரெக்டாங்குலர் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு வந்து நீங்கள் ஹேட்சை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னா ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் டு இந்த கார்னர் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹேட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். இதே சர்க்கிள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சர்க்கிள் மாதிரி ஷேப்பில் வந்து அந்த ஹேட்ச் வந்து ஃபில் ஆகும். இதுக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு பவுண்டரி தேவையில்லை. ஓகேவா? ஸோ வந்து ஹேட்சில் வந்து 2025 வந்து இந்த மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து இந்த ஹேட்சோட யூசேஜ். ஸோ ஓகே, நம்ம அடுத்து ஹேட்சில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஹேட்சில் வந்து நமக்கு இங்கே டாப்பில் வந்து நமக்கு வந்து பேட்டர்ன் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா. ஸோ இதிலே வந்து நமக்கு 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ சாலிட் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சாலிட் நம்ம பார்த்தோம்ல அதே தான். ஸோ சாலிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே போய்ட்டு அதோட கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கிரேடியன்ட் இருக்கா. ஸோ கிரேடியன்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டபுள் கலராக சூஸ் ஆகும். ஸோ இதில் நமக்கு இந்த ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய கிரேடியன்ஸ் வந்து அதாவது அதோட டிஃப்ரெண்ட் அந்த ஒரு எந்த சைட்லேருந்து கிரேடியன்ட் வேணும், டாப்லேருந்து வேணுமா இல்லை சென்டர்லேருந்து வேணுமா அப்படின்ற அந்த சைட்ஸை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கலர் 2வது கலர் அப்படின்னு 2 கலர் இருக்கும். இப்போ நான் வந்து இதோட கலர் வந்து ஒரு இந்த கலர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது, இந்த ஹேட்ச் வந்து இப்படி கிரேடியன்ட் கலரில் ஃபில் ஆயிருக்கா. ஸோ இது உங்களுக்கு எங்கேயாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிரேடியன்ட் டைப்பு அப்புறம் சாலிட் டைப் ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஹேட்ச் எடிட் அப்படின்ற ஒரு கமாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹேட்ச் எடிட் அப்படின்ற கமாண்டு நார்மலாக நமக்கு வந்து இப்போ நம்ம அதை வந்து டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல மேலே வந்து ஹேட்ச் வருதா. ஸோ இதை நம்ம இப்படியே நமக்கு வந்து இப்போ நமக்கு வந்து இது தேவையில்ல, நமக்கு வந்து இந்த கலரை மாற்றணும், இல்லை நமக்கு வந்து இந்த இடத்துல உள்ள பேக்ரவுண்ட் கலரை மாற்றணும், இல்லை அதோட பேட்டர்னையே மாற்றணும் அப்படின்னா நம்ம மாற்றிட்டு இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா க்ளோஸ் ஹேட்ச் எடிட்டர் அப்படின்ற கொடுத்து வெளியில் வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற கமெண்ட் வந்து ஹேட்ச் எடிட்டு. ஸோ இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா HE என்டர். ஸோ HE என்டர் அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ டிஸ்பிளேல வந்து இந்த ஹேட்சை வந்து செலக்ட் பண்ணும். ஹேட்ச் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ ஹேட்சை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் பேட்டர்ன் அப்படின்ற இந்த ஒரு டேப்பில் வந்து நிறைய பேட்டர்ன் வந்து இங்கே அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கே என்ன பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்களோ அதே பேட்டர்ன் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து டிஸ்பிளேல ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நேம் வச்சும் கொடுத்துக்கலாம், அந்த டிஸ்பிளேல வச்சும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து வந்து கலர் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனில் ஸோ நம்ம நார்மலாக பார்த்து இந்த பேட்டர்னோட கலர்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபில் கலர், அது பின்னாடி ஃபில் ஆகக்கூடிய கலர். இப்போ நான் வந்து இதுக்கு எல்லோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன், இதுக்கு வந்து நான் ஒரு ரெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஸ்கேல் அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஆங்கிள். ஸோ இப்போ நான் வந்து ஆங்கிள் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 45 டிகிரி அப்படின்றது. அடுத்தது ஸ்கேல், நம்ம பார்த்தது தான் ஸ்கேல் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்னும் 2 ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஸோ லேயர் அப்படின்னு இருக்கா. ஸோ லேயர் அப்படின்றதுல வந்து நம்ம என்ன லேயரோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்பரன்சி அப்படின்றதுல நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேல்யூவும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். நான் கொடுத்த ஆங்கிளுக்கு, நான் கொடுத்த கலர், ஃபில் கலருக்கு, பேக்ரவுண்ட் கலருக்கு, அதுக்கப்புறம் வந்து நான் கொடுத்த இந்த பேட்டர்ன் ஸ்டைல் எல்லாமே வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த ஹேட்ச் எடிட் அப்படின்றத நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா பவுண்டரி அப்படின்ற ஒரு கமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ பவுண்டரி அப்படின்னா என்னென்னா, இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு 2 சர்க்கிள் வரைகிறேன்.
இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு டிராயிங் மாதிரி, அதாவது இது ஒரு ஷேப் மாதிரி தெரியுதா? இந்த இடத்துல ஒரு ஓல் ஷேப் வந்து ஒரு ஷேப் மாதிரி தெரியுதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன் இதில். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு ஷேப் மாதிரி தெரியுதா? அதாவது இது எல்லாத்தையும் வெட்டிட்டேன் அப்படின்னா இது எனக்கு ஒரு ஷேப் மாதிரி இருக்குமா? ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த ஷேப் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி லைன் அது மேலே லைன் போட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை போட்டு சுற்றி உள்ள ஏரியா எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ட்ரிம் பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரிம் பண்ணால் நமக்கு இந்த ஷேப் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இது மாதிரி நம்ம ட்ரா பண்ணி அதை எடுக்கணும் அப்படின்றது தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி இருந்த ஷேப்பே வந்து ஒரு க்ளோஸ்டு பவுண்ட்ரியாக இருந்தால் மட்டும் போதும். அந்த ஒரு ஷேப்பை நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா நம்ம எடுத்து ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இது இந்த கமாண்ட் மூலமாக நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன கமாண்ட் அப்படின்னா பவுண்டரி அப்படின்ற ஒரு கமாண்ட். ஓகேவா? ஸோ இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா BO என்டர். ஸோ BO என்டர் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் பிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கா? ஸோ பிக் பாயிண்ட்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த க்ளோஸ்டு பவுண்டரிக்குள்ளார வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எது க்ளோஸாக இருக்கோ அது மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அந்த டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அது வந்து ஒரு அது மேலே வந்து ஒரு இன்னொரு லேயர் வந்து கிரியேட் ஆயிரும். அதாவது அந்த டிராயிங்கே இன்னொரு லேயராக கிரியேட் ஆயிரும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 இது செலக்ட் ஆகுதா? இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு இது எனக்கு அந்த க்ளோஸ் பவுண்டரி உள்ளது செலக்ட் ஆயிடுச்சா? ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மூவ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு ஷேப்பாக நம்ம எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஷேப்பை வந்து நம்ம தனித்தனி ஷேப்பாக நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் தயாளன். தேங்க்யூ.